போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மலைக்கட்டில் வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? அவனை நீ ஏமா இங்கே வந்த? மேடு பள்ளமா இருக்குல்ல? இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சீக்கிரமா வந்துருங்க, எல்லாருக்கும் சமைக்கணும்ல, கடைக்கு போகணும். சரிம்மா, போயிடலாம். என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பத்தியா? உன்னை தேடி வந்து போடுவேன்னு சொன்னல அண்ணே. அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லைண்ணே, போய் சொன்னேன். உங்கள்கிட்ட தப்பிக்க வழி தெரியல, தப்பிச்சேன். போய் போய் வாடா போய் ஃபிகரோட வந்து செட்டில் ஆயிட்டு போறதல்ல இங்கே ஒண்ணே உன் பட்டாடி போட்டு போறதல்ல. ஏய் திலகா, ஏய் திலகா, ஏய் திலகா, ஏய் போடா. அண்ணே தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குண்ணே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. திலகா நில்றா. உணவு பிரமாதம் சகோதரி, இங்கே தங்கி விடலாம் போல இருக்கே. இருங்கண்ணே. உனக்கு பெரிய மனது, சொல்லிவிட்டாய். என் நண்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே. வானம், நிலா, நட்சத்திரம் இவைகளை எல்லாம் கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? எருமை மாடுகள். என்னங்க, யார் அவங்க எல்லாம்? தெரிஞ்சவங்க. எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அவங்க கூட போக வேண்டி வரும். என்னம்மா இது? நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க போறீங்களா? உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. போய் சொல்றீங்க. இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக போறீங்களா? வரேன்பா. திலகா நீ இங்கே இரு. சகோதரிக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும், இருந்து கவனமாக பார்த்துக்கொள். நீ வா. எதுக்கு அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும்ல? நீ ஏதேனும் சிலுமுசம் செய்தன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு அலைபேசி மட்டும்தான், சரக்குன்னு அறுத்து போட்டுருவான். பார்த்துக்கோ. மதுரை வந்தாச்சு, என்ன பண்ண போற? முதல்ல ஒதுக்கு போகிறோமா ஒரு ஹோட்டலில் ரூமை போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பானு கேட்குதா? கேக்குதுங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுமா? நீங்க எப்ப வருவீங்க? வந்துடுவேன் பானு, கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏய் போன குடுறா. நீ இனிமேல் எது பண்ணாலும் எங்கள் ஆள் ஒருத்தன் கூட இருக்கணும். உட்காரா கொட்டா. நீ கேட்ட பணம் அட பாத்துனா. என்னங்க உங்க ஃபோன்? இப்போ சொல்லு, என்ன பண்ண போறோம்? ரைஸ் புல்லிங். அப்படின்னா இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போகிறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போகிறோம், அந்த விளைச்சலை பணமாக அறுவடை பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இல்லை, எது கேட்ட? உனக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னா நான் வேறு ஐடியா யோசிக்கணும், அதான்.
ஏய் சரி சரி, அடுத்தது என்ன? சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க, காலைல கோயிலுக்கு போகணும். பூஜை பட்ட தொழில் ஆரம்பிக்க போகிறான். இல்லை கண்ணா, தொழிலே கோவிலில் தான். அண்ணே இவனை நம்பக்கூடாதுண்ணே, உஷாராக இருக்கணும். ஆமாம் ஆமாம், காரியம் முடிஞ்ச உடனே இவனையும் அவளையும் போடுறது தான். என்னண்ணே? டேய், 100 கோடி ரூபா மேட்ரு. கண்டிப்பாக ஆள் பெரிய ஆளாக தான் இருப்பான். இவனெல்லாம் நம்ப முடியாது. மாட்டி விட்டான்னா நம்மெல்லாம் அடக்கம் தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் போட்டாதான் நமக்கு பாதுகாப்பு. கரெக்ட்ண்ணே, திலகண்ணா உஷாராக இருக்க சொல்லலாம். இதை தானே தேடுறீங்க? இந்தாங்கண்ணா. மூணு பேர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வண்டி நிப்பாட்டு. அண்ணே கோயிலுக்கு வந்துட்டு ஏன் சாமி கும்பிடா நிற்கிறோம்? வாங்க உள்ளே போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா, ஆனால் கோயில் கேமராவில் உன் முகம் மட்டும் பதியாமல் பார்த்துக்க. ஏன்? ஏன்னா அங்கே மேலே தெரியுது பார் கோபுர கலசம். அதைத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போகிறோம். அதுக்கு தான் அந்த 3 பேர் வந்திருக்காங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் ஆரோக்கியத்துக்கு தமானம் பவதி ஹிதாய புருஷஸ்தேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. அண்ணா, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து விடுங்க. ம், ஃபோட்டோ கொடுப்பா, ஃபோட்டோ எடுக்கணும். இந்தா பத்திரமா வச்சுக்க. அரே இந்தா, இதை எடுத்தும் போய் ஊரு தெரியாம நசுக்கி எடை போட்டுரு போ. டேய் டேய் டேய், லூசாடா நீ? எதுக்கு அதை திருடணும்? 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், எடைக்கேட போடவா?